காஞ்சிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை யமகா பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காலிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் கட்டிடம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தனியார் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் யமகா இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் பன்னாட்டு நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்ட நிதி உதவியின் கீழ் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்காலிமேடு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. 12 வகுப்பறைகள், மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி சுகாதார வளாகம், சத்துணவு சமையல் கூடம், 10 கிலோ வாட் சூரிய ஒளி திட்டம், 20 கணினிகளுடன் கூடிய வகுப்பறை மற்றும் குடிநீர் வசதி, சிசிடிவி கண்காணிப்பு வசதி, நேரம் தவறாமல் ஒலிக்கும் அதிநவீன மணியோசை, அதிநவீன மேஜை நாற்காலிகள், மின்விசிறிகள், பள்ளி சுற்றுச்சுவர் சுவர் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் தனியார் பள்ளியை போல் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் திறப்பு நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் யமகா பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஈட்டாறு ஒட்டாச்சி, காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர். மேலும் இந்த விழாவில் மாணவ மாணவிகளுக்கு புதிய புத்தக பைகள் வழங்கப்பட்டன. மேலும் நபார்ட் வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் 1,88,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல்லும் இந்த விழாவில் நாட்டப்பட்டது.